Hello viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.8ல fourth question பார்க்கலாம். So இந்த fourth sum பாத்தீங்க அப்படின்னா given எது அதெல்லாமே கொடுத்தே இருக்க மாட்டாங்க क्वेश्चनல ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நான் சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. ஒரு கார்டன் இருக்குது, அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் போட்டிருக்காங்க. அதை ஃபென்ஸ் அதாவது வேலி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா? ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா சொன்னனால ஏரியா தான் உங்களுடைய ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ஏரியா தான் உங்களுடைய ஃபங்க்ஷன். அது ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒயரோட லெங்க்த்து வந்து 40 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் கார்டனை ட்ரா பண்ணிக்கோங்க. லெங்க்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பிரெத்தை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஏரியா தான் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு. அப்போது கிவன் என்னது? பெரிமீட்டர். பிகாஸ் நம்மளுக்கு லெங்த் ஆஃப் த வயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 40 மீட்டர் வச்சு நம்ம இந்த 4 சைட்ஸுமே கவர் பண்ண போகிறோம். இந்த 4 சைட்ஸும் கவர் பண்ணுறோன்னா அது என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். கரெக்டாக? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்றது என்னது? லெங்த் ஆஃப் த தட் இஸ் அந்த டோட்டல் லெங்த் ஆஃப் த பவுண்ட்ரி. ஸோ பெரிமீட்டர் தான் ஆப்வியஸாக. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 2 இன்ட்டு லெங்த் ப்ளஸ் பிரெத் அப்படியும் சொல்லலாம் இல்லையா? ஃப்ரம் த டயக்ராம் இந்த எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய், அப்போ 2x ப்ளஸ் 2y வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லெங்த் ஆஃப் த வயர் என்னது? 40. ஸோ இதுதான் உங்களுடைய கிவன். புரிஞ்சுக்கோங்க, பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போது 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 20 வந்துடும். இதில் ஒய்யை கார்னர் பண்ணுறப்போ y இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1ஆக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னது? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா என்னது? லெங்த் இன்ட்டு பிரெத். நம்ம லெங்த்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிரெத்தை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகிடும்? எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். இதில் ஒய்க்கு பதிலாக 20 மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 20x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 20 மைனஸ் 2x அப்படின்னு கிடச்சிரும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 20 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்போ 20 ஈக்குவல் டு 2x, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிரும். இப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அது கான்ஸ்டன்ட். மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் 2வாக கிடச்சிருக்கு, தட் இஸ் லெஸ் தேன் 0வாக கிடச்சிருக்கு. அப்போது இட் இஸ் மேக்ஸிமம் கிடச்சிருது. அவங்க சொன்ன என்ன டேர்ம் சொல்லியிருந்தாங்க? லார்ஜஸ்ட் ஏரியா. ஸோ நம்மளுக்கு ஏரியா வந்துட்டு லார்ஜஸ்ட் அதாவது மேக்ஸிமம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா கிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம லார்ஜஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ லார்ஜஸ்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ் இல்லையா? இதில் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் நம்மளோட எக்ஸ் வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் பதிலாக 10ன்னு போடுறப்போ 10 இன்ட்டு 20 மைனஸ் 10, ஸோ 10 10s are 100. ஏரியா அப்படின்றனால நான் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. கிவன் அப்படின்றது என்னவா வந்துடும்? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளாக வந்துடும். ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னவா வந்துடும்? ஏரியாவாக வந்துடும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னுடைய சேனலில் நான் 7.8ல் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். 3 சம்மு, முதல் 3 சம்மு ஷார்ட்ஸில் வந்துடும். 4th சம்மு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.